ஹாய்மா, +2 மேத்தமெட்டிக்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ல ஒரு முக்கியமான சம்மு. ஷோ தட் 0 to pi g of sin x into dx is equal to 2 into 0 to pi by 2 g of sin x into dx, where g of sin x is a function of sin x. So ஒரு proof தான் நம்ம பண்ணணும். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல் சாப்டர் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும் போதே ஒரு 12 ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தந்திருக்காங்க. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 12 ப்ராப்பர்ட்டிஸ் தந்திருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை என்றால் ஒரு எக்ஸாம்பிள் சம் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, சால்வ் பண்ணவே முடியாது. அந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனை 0 to 2aங்கிற லிமிட்டுக்கு நாம் இன்டெகிரேட் பண்ணும்போது நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 into 0 to a fx dxக்கு மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். 0லேருந்து 2a வரைக்கும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் 0 to a வரைக்கும் மட்டும் இன்டெகிரேட் பண்ணிட்டு கிடைச்சதுக்கு 2ஆல மல்டிப்ளை பண்ணி டபுள் ஆகிட்டோம்னா அந்த வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குமாம். இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பொருந்தாது, சில ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் பொருந்தும். எப்போ அப்படின்னா, இஃப் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன செய்யணும், இந்த லிமிட்ல இருந்து மைனஸ் பண்ணும்போது அந்த 2aல இருந்து இந்த எக்ஸுங்கிறத மைனஸ் பண்ணும்போது எந்த மாற்றமுமே நிகழாமல் அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துடும். வந்தால் இது வந்தா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ட்ரூன்னு சொல்லலாம். விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்றோம், 0லேருந்து 2a வரைக்கும் இன்டெகிரேட் பண்றோம். இங்க அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை சார், ஜஸ்ட் பாதியை மட்டும் லிமிட் எடுத்து பண்ணுங்க. பண்ணிட்டு கிடைச்ச வேல்யூ 2ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. அது இந்த மொத்த வேல்யூக்கு சமமாக இருக்கும். எல்லாத்துக்கும் சமமா இருக்காது, சில கண்டிஷன் இருக்கணும். என்ன கண்டிஷன் இருக்கு, இந்த 2aங்கிற லிமிட்ல இருந்து எக்ஸை மைனஸ் பண்ணி ஃபங்க்ஷனை பார்த்தா எந்த சேஞ்சஸுமே இல்லாம அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்தால் இது ட்ரூ. அப்படி வரவில்லை என்றால் நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி போட முடியாது. இப்போ நம்ம கையில ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த கண்டிஷன் இருக்குதா, இந்த தகுதி இருக்குதா அப்படின்னு நாம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? We shall check the eligibility. We shall check the eligibility. We shall check the eligibility. இப்போ என்ன செய்யலாம், இந்த g of sin x எப்படி மாற்ற வேண்டும், இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த பைய போட்டு பார்க்கணும். பை மைனஸ் எக்ஸ், பார்த்தீங்களா, 2a மைனஸ் எக்ஸ் போட்ட மாதிரி பை மைனஸ் எக்ஸ் போட்டு பார்க்க வேண்டும். பார்த்தால் என்ன நடக்கிறது, g ஆஃப் sin பை மைனஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் sin x தான். g ஆஃப் sin x என்பது யாரு, he is our f of x. so f ஆஃப் அந்த லிமிட் கழிச்சு எழுதும் போது அதுவே தான் கிடைச்சிருக்கு. அதுவே கிடைச்சதுனால நமக்கு என்ன இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி சுருக்கி எழுதிதான் எழுதுங்க. பை த ப்ராப்பர்ட்டி என்ன செய்யலாம், அந்த மொத்தத்துக்கும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. இன்ஸ்டெட் பாதி பைக்கு பதிலாக பை பை 2 வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு என்ன செஞ்சிட வேண்டியதான், கணக்கை முடிச்சிட வேண்டியதான். ஆனால் என்ன செய்யணும், அதை டபுளாக மாற்ற வேண்டும். டபுளாக மாற்றி பார்த்தால் அந்த மொத்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதை யார் சொல்றா, ப்ராப்பர்ட்டி சொல்றா. ப்ராப்பர்ட்டியோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும், எலிஜிபிளா இருக்கு, உடனே அதை போட்டாச்சு. நாம் அதை தான் ப்ரூஃப் பண்ணணுமா, வெரி சிம்பிள். இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ தியரம், அவ்வளவுதான். ஸோ we got the proof. The sum is over. இது வந்து 3 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். வெரி சிம்பிள் தான். இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணிட்டு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். எலிஜிபிலிட்டி இருக்கு, சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ காட் த ஆன்சர். See you in the next sum. Thank you.